அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அமாவாசைகளின் அரசன் ஆடி அமாவாசை 2026 சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய சமய ஆன்மீக வழிபாட்டில் சூரிய கிரகணம், அமாவாசை ஆகிய இரண்டுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த திருநாளாகும். அதிலும் தட்சிணாயன காலத்தின் துவக்கமாக வரும் முதல் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையாகும். முன்னோர் வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான திருநாளாக கருதப்படுகிறது. கிரகணத்தின் போது கோவில்கள் அனைத்தும் அடைக்கப்படுவது வழக்கம். இந்த சமயத்தில் மந்திர ஜபம் மற்றும் பூஜை பொருட்கள் வழிபாடு செய்யக்கூடாது என்பார்கள். இதனால் சூரிய கிரகணம் மற்றும் ஆடி அமாவாசை இரண்டும் இணைந்து வரும் நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்ற நினைவில் மக்கள் தவித்து வருகிறார்கள். ஒரு வருடத்தில் வரும் அமாவாசையில் மிக முக்கியமானவை கருதப்படுவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையாகும். மற்ற மாதங்களில் வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் இந்த 3 அமாவாசைகளை தவறவிடாமல் அவசியம் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய குடும்பத்தினர் செய்யும் வழிபாடுகள், தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை நேரடியாக பூமிக்கு வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அதனால் ஆடி அமாவாசை பித்ரு தோஷம் உள்ளிட்ட மிக கடுமையான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற திருநாளாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை நாளிலேயே சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. இதனால் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என மக்கள் தவிக்கிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியான விளக்கமான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையில் வருகிறது. அதாவது அடுத்ததாக அந்த திதியானது, அமாவாசை திதி எப்போது தொடங்குகிறது என்றால் ஆகஸ்ட் மாதம் அதிகாலை 2:11 துவங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அதிகாலை 12:16 முடிவடைகிறது. அதுபோல சூரிய கிரகணமானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை துவங்கி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு 9:04 முதல் இந்த கிரகணம் துவங்குகிறது. முக்கியமாக அந்த கிரகணமானது எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்றால் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அதிகாலை 4:25 முடிவடைகிறது. இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்திலேயே வருகிறது. அது மட்டுமின்றி நம்முடைய இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் கோவில் நடை அடைப்பு போன்றவை இந்த நாளில் இருக்காது. பொதுவாகவே அமாவாசை அன்றுதான் சூரிய கிரகணமும் வரும். இருந்தாலும் இரவு நேரத்தில் ஏற்படும் சூரிய கிரகணத்தால் தோஷம் ஏதும் ஏற்படாது. இதனால் வழக்கமான முறைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். கிரகண நாளில் வரும் அமாவாசை என்பதனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த திருநாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள், புதிய நதிகளால் நீராடுவது, காகத்திற்கு உணவு வைப்பது ஆகியவை பித்ரு தோஷங்களை நீக்கும் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று இரவுதான் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. அதனால் வழக்கம் போல ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நதிகள் அல்லது கடலில் புனிதமாக நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். அதேபோல் பகல் நேரத்தில் முன்னோர்களுக்கு இலைபோட்டு படையல் வைப்பது, காகத்திற்கு உணவு அளிப்பது போன்றவை தாராளமாக இந்த சடங்குகளை செய்து மக்களை முக்கியமாக சந்தோஷப்படலாம். முக்கியமாக இந்த பிதிர் தர்ப்பணம் இந்த நாள் கொடுப்பது என்பது அவசியமாகும். ஆடி மாதத்தில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாள் ஆடி அமாவாசை. வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்று ஆடி அமாவாசை திருநாளாகும். இந்த ஆண்டு சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. முக்கியமாக இந்து சமய ஆன்மீக வழிபாட்டில் சூரிய கிரகணம், அமாவாசை ஆகிய இரண்டுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த திருநாளாகும். அதிலும் தட்சிணாயன காலத்தின் துவக்கமாக வரும் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான திருநாளாக கருதப்படுகிறது.
கிரகணத்தின் போது கோவில்கள் அனைத்தும் அடைக்கப்படுவது வழக்கம். இந்த சமயத்தில் மந்திரம் சொல்லுவது, பூஜைகள் வழிபாடுகள் செய்யக்கூடாது என்பார்கள். இதனால் சூரிய கிரகணம் மற்றும் ஆடி அமாவாசை இரண்டுமே இணைந்து வரும் நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்ற சந்தேகம் அனைத்து மக்களிடத்திலும் இருப்பது இயல்புதான். ஏனென்றால் இந்த சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் தான் துவங்குகிறது. அமாவாசை பகல் நேரத்தில் இருப்பதனால் எந்த ஐயமின்றி தாராளமாக திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒரு வருடத்தில் வரும் அமாவாசையில் மிக முக்கியமான கருதப்படுவது இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையாகும். விரதங்கள் மேற்கொள்ளுவதன் மூலம் நாம் விரும்பிய பலன்களை விரும்பியவாறே பெற்றுக்கொள்ள முடியும். விரதத்தின் வழிபாடு செய்வது முக்கியமானது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்பது ஆன்றோர் வாக்கு. மாதா பிதா குரு தெய்வம் என்போர் வணக்கத்துக்குரியவர்கள். விரதங்களில் பல வகை உண்டு. இறைவன் இறைவி குறித்து கடைபிடிக்கப்படும் விரதங்கள் தெய்வங்களாகிவிட்ட தாய் தந்தை ஆகியோரை எண்ணி வழிபடுவது, இது எல்லாம் கூடுதல் சிறப்பம்சத்தை தர வல்லது. இந்த இரண்டு விரதங்களும் முறையே காலமான தாய் தந்தை ஆகியோரை குறித்து அவர்கள் நற்கதியடைய அவர்களின் பிள்ளைகளால் அனுஷ்டிக்கப்படும் விரதங்களாகும். சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரனை மாதுர்காரகன் என்றும் சாஸ்திரம் அழைக்கிறது. இவர்களை சிவசக்தி சுரூபமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேரும் புனிதமான ஆடி அமாவாசை என்று முன்னோர்களையும் இறந்த தாய் தந்தையரையும் தாராளமாக வழிபட வேண்டும். முக்கியமாக யாரையும் நினைத்து திதி கொடுப்பது என நல்லது. புண்ணிய நதிகள், கடல் போன்ற இடங்களில் புனிதமாக நீராடி இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்தால் பாவங்கள் விலகும். தீவினைகள் கர்ம வினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும். ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி பிதுர் வழிபாட்டிற்கு புண்ணியமான தினம் என சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. அமா என்றால் ஓரிடத்தில் பொருந்தியது அல்லது சேர்ந்தது என்று பொருள். வாசி என்றால் சாதகமான அல்லது வாய்ப்பான என்பது கருத்தில் வருகிறது. ஒரு ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் புனிதமான நாள் அமாவாசையாகும். அத்துடன் தேவர்களும் அமாவாசையின் அதிபர்களாக உள்ளனர். பூமியில் உள்ளவர்களை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு அமாவாசையும் முக்கியமானது. பிதுர்கர்ப்பணத்திற்கு உகந்த திருநாளாகும். சூரிய மண்டலத்திற்கு அப்பால் தென் மண்டலத்தில் பிதுர்கள் உறையும் பிதுர்லோகம் உள்ளது. ஆடி அமாவாசை என்று கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளில் நீராடினால் தீவினைகள் அகலும். அமாவாசையில் விரதமிருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் போடுதல் போன்றவை செய்ய வேண்டும். தாய் தந்தை இறந்த தேதியை மறந்தவர்கள் ஆடி அமாவாசை என்று திதி கொடுக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.